ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது வந்து எங்களோட கீ வெஸ்ட் ட்ரிப்போட டே 4 அண்ட் டே 5ல் வந்து நாங்கள் கிளம்புற வீடியோ அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். டே 4 வந்து டே 3 மாதிரியே தான், கொஞ்சம் ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு லேட் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறமா காஃபி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்விம்மிங் பூல் அண்ட் ரிசார்ட் ஏரியாவில் தான் மோஸ்ட்லி ஸ்பெண்ட் பண்ணோம். கீ வெஸ்ட்டில் தங்கியிருந்தப்போ நாங்கள் மோஸ்ட்லி ஒரே பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்டோம். ஸோ croissants, பேஸ்ட்ரீஸ், ஸ்டஃப்டு பேஸ்ட்ரீஸ் அந்த மாதிரி தான் சாப்பிட்டோம். அண்டு குவாவா ஸ்டஃப்டு பேஸ்ட்ரி வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. நான் எவ்ரிடே அது மட்டும்தான் சாப்பிட்டேன், அதுவும் காஃபியும். 4th டே வந்து ஈவினிங் நாங்கள் கிளம்பி பட்டர்ஃப்ளை மியூசியம் வந்துட்டோம். ஸோ அங்கே கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கொஞ்சம் ஷாப்பிங் பண்ணோம். 1 or 2 ஐட்டம்ஸ் வாங்கினேன் நான், அதையும் நான் இந்த வீடியோவில் இன்க்ளூட் பண்ணுறேன். கீ வெஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய பிளேசஸில் கியூபன் இன்ஃப்ளூயன்ஸ் பார்க்க முடியும். ஏன்னா அவங்களோட கல்ச்சர் இங்கே வந்து ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. கியூபா வந்து கீ வெஸ்ட்லேருந்து ஜஸ்ட் 90 miles தான். ஸோ அது அவங்களுக்கு ஒரு ஈஸியஸ்ட் அண்ட் க்ளோசஸ்ட் என்ட்ரி பாயிண்ட்டாக இருந்திருக்கு. ஸோ இங்கே நிறைய இந்த சிகார் ஷாப்ஸ் இருக்கும். கியூபாலேருந்து இங்கே வரும் கியூபன் சிகார்ஸ் நிறைய கிடைக்கும். ஸோ இந்த கலெக்ஷன் பண்ணுறவங்க நிறைய வாங்குவாங்க போல். எங்கே பார்த்தாலும் இந்த கியூபன் சிகார்ஸ் இருக்கும். ஆல்சோ கியூபன் காஃபியும் இங்கே ரொம்ப பாப்புலர். நான் ட்ரை பண்ணுவேன் கியூபன் காஃபி கிடைக்குமான்னு. இங்கே ஒரு கியூபன் காஃபி குயின் அப்படின்னு ஒரு ஷாப் இருக்குது. இங்கே செக் பண்ண போகிறேன் காஃபி இருக்கான்ட்டு. கியூபன் காஃபி குயின் ஸ்டோரில் வந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்களோட லோக்கல் ஸ்பெஷல் வந்து ஆங்க்லெட்ஸ், அவங்களோட டைப் ஆஃப் கொலுசு, சீஷல்ஸில் அப்புறம் பேர்ல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு பண்ண ஆங்க்லெட்ஸ், கொலுசு வச்சுருந்தாங்க. அப்புறம் செயின்ஸ், ப்ரேஸ்லெட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து நிறைய பேஸ்ட்ரீஸ், காஃபி வெரைட்டிஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. டார்க் ரோஸ்ட் காஃபி ஒன்று அங்கேருந்து வாங்கிட்டு வந்தோம், கியூபன் காஃபி. அண்ட் அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம ஊர் ஃபில்டர் காஃபி குடித்த மாதிரியே இருக்கும். இங்கே கீ வெஸ்ட் டவுன் டவுன் ஸ்ட்ரீட்ஸில் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட்ஸில் வந்து இந்த மாதிரி ஃப்ரீ மெனு அப்படின்னு சொல்லிட்டு மெனு பாக்ஸ் வச்சுருப்பாங்க. ஸோ டூரிஸ்ட்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். அவங்களுக்கு எந்த மாதிரி ஃபுட் தேவை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற அந்த மெனுவில் பார்த்துட்டு அவங்களுக்கு தேவையானதை ஈஸியாக சூஸ் பண்ணிக்கலாம். டுவல் ஸ்கொயர் மால் போயிட்டோம்னா அங்கே வந்து உங்களுக்கு வெரைட்டி ஆஃப் ஸ்டோர்ஸ் இருக்கும். நிறையா அந்த சர்வீசஸும் இருக்கும். இந்த மாதிரி நெயில் சர்வீசஸ், சலான்ஸும் இருக்கும். வெரைட்டி ஆஃப் ஸ்டோர்ஸ், அந்த ஆர்ட் ப்ராடக்ட்ஸ், அப்புறம் அந்த மாதிரி கியூபன் தீம்டு ப்ராடக்ட்ஸ், அப்புறம் நிறைய யூனிக் ஃபைன்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஹேண்ட்மேட் ஜுவல்லரி, எல்லா கைண்ட் ஆஃப் கிஃப்ட்ஸ் அதெல்லாம் இங்கே வாங்கலாம். அண்ட் வெரைட்டி ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸும் இங்கே இருக்குது. ஸோ போனோம்னா எல்லா வேலையும் இங்கே முடிஞ்சிடும் டுவல் ஸ்கொயர் மால். நாங்கள் வந்து ஓரிகாமி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். ஏன்னா அக்ஷரா வந்து சூஷி வேணும் அப்படின்னு கேட்டிருந்தா. ஸோ அங்கே தான் நாங்கள் ஸ்டாப் பண்ணியிருந்தோம். அவங்களோட சூஷி எல்லாமே நல்லா இருந்தது. அங்கே வந்து சிக்கன் சூஷி இருந்தது. அது வந்து நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணோம், நல்லா இருந்துச்சு. மிசோ சூப். Vegetable spring roll. So we start
I never had chicken sushi. Never had chicken. Hey! What have you been doing this whole time? What is that? Those cooking. Yeah. Okay. What is thing? Mostly avocado. Mostly avocado. Do you remember how many times? Do you remember what my oldest memory was? Because you remember that I asked that question. Stop! இந்த ரெஸ்டாரண்ட்டில் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஆர்டர் பண்ண எல்லா ஐட்டமுமே. ஸோ இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்ச Why is it ஒன் so ஆஃப் த hard? ரெஸ்டாரண்ட்ஸ் இன் Did you கீ just put the வெஸ்ட். whole thing in your mouth? இதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பி ரூமுக்கு போயிட்டோம். அதோட எங்கள் டே 4 ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் முடிஞ்சுது. அதுக்கப்புறம் டே 5. லாஸ்ட் டே வந்து எங்களுக்கு 5th டே வந்து எங்களுக்கு ஃப்ளைட் வந்து ஆஃப்டர்நூனுக்கு மேலே தான். ஸோ மார்னிங் கொஞ்சம் லேட்டாக எழுந்திரிச்சிட்டு அப்புறம் பேக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக ப்ரன்ச்சாகவே அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு டவுன் டவுன் கிளம்பி போயிட்டோம். கொஞ்ச நேரம் சவுத் பீச்சில் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போய் ப்ரன்ச் சாப்பிட்ற கிளம்பி போயிட்டோம். இந்த பெரிய சேர் மேலே நிறைய பேர் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நிறைய இங்கே பிக்சர்ஸ் அண்ட் வீடியோஸ்க்காக நிறைய பேர் வருவாங்க. அங்கே வந்து லைனில் நின்றுட்டுருப்பாங்க. ஸோ நாங்களும் அந்த மாதிரி நிறைய பிக்சர்ஸ் எடுத்தோம். கீ வெஸ்ட்டில் வந்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயம் கவனித்தோம்னா அங்கே சிட்டி ஃபுல்லாக எங்கே வேணாலும் ரூஸ்டர்ஸ் ஹென்ஸ் எல்லாம் வந்து சுற்றிட்டுருக்கும். எங்கே பார்த்தாலும் கோழியாக இருக்கும். கால்கிட்ட வந்துட்டுருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும்போது ஏதாவது சின்ன பைட்ஸ் ஸ்பில் பண்ணிட்டோம்னா அங்கே ஃபுல்லாக ஓடி வந்துடும். அப்படியே கூட்டம் கூட்டமாக வந்து நின்றுட்டுருக்கும். அதோட ஹிஸ்ட்ரி பார்த்திங்கன்னா லேட் 1800s அங்கே இருந்த இமிக்ரெண்ட்ஸ், பஹீமியன் இமிக்ரெண்ட்ஸ், அப்புறம் கியூபன்ஸ், இவங்கெல்லாம் வந்து சிக்கன்ஸ் எல்லாம் வந்து ரூஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ஃபுட்டுக்காக வளர்த்திட்டு இருந்தாங்க. அண்ட் அது வந்து ஈஸியாக ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அங்கே வந்து வேறு எந்த அனிமல்ஸும் கயோட்டீஸ் அந்த மாதிரி ஃபாக்ஸஸ் இந்த மாதிரியெல்லாம் வந்து அதுங்களை அழிக்கிறதுக்கு எந்த அனிமல்ஸும் இல்லாதனால அது நிறைய ப்ரீட் பண்ண ஆரம்பிச்சு அதை வந்து நாளாக அவங்க அதை அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க. அதை வந்து அக்செப்ட் பண்ணி அதை ஒரு கல்ச்சுரல் ஹெரிட்டேஜாக அவங்க வந்து அதை காப்பாற்றி வச்சிட்ருக்காங்க. ஆல்சோ சிட்டி லாஸ் இருக்குது. நம்ம அந்த ரூஸ்டர்ஸ் ஹென்ஸ் எல்லாம் வந்து நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அதை அப்படியே ஃப்ரீயாக ரோம் பண்ணிகிட்ருக்கோம். அது அவங்களோட சிம்பிள் ஆயிடுச்சு அவங்க சிட்டியோடது. இந்த மேன்ஷன் மாதிரி இருக்கிற இந்த சீசைட் கேஃபே இங்கே வந்து நாங்கள் பிரன்ச் சாப்பிட்லாமான்னு யோசித்தோம். ஏன்னா இங்கே வந்து ரூஃப் டாப் ஆப்ஷன் அவைலபிளாக இருந்துச்சு. ஆனால் அவங்களோட மெனு செக் பண்ணி பார்த்தோம், எங்களுக்கு அவ்வளோவா பிடிக்கல. ஸோ வேறு பக்கம் தான் நாங்கள் போனோம். பட் இது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தனால இங்கே போகலான்னு யோசிச்சுட்டு இருந்தோம். ட்ராபிக்கல் ஏரியா இருக்கிறதுனால இந்த ட்ரீஸ் நம்ம ஊருக்கு சிமிலராக இருக்கிறதுனால நிறைய ஸ்ட்ரீட்ஸ் பார்த்தோம்னா நம்ம கோயம்புத்தூரில் அரஸ்புரம் இல்லை ரேஸ் கோர்ஸ் ஏரியாவில் நடக்கிற மோஸ்ட்லி அரஸ்புரம் ஏரியாவில் நடக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஜூவல் ஸ்கொயர் மாலில் வந்துட்டு மறுபடியும் அங்கே தான் போயிட்டு ஓஷன் கிரில் அண்ட் பார் அப்படின்னு ஒரு ரெஸ்டாரண்ட்டில் தான் வந்து நாங்கள் பிரன்ச் சாப்பிட்டோம். அங்கே ஃபுட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. போர்ஷன்லாம் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு. அண்ட்
ஃப்ளேவர்ஸும் ரொம்ப நல்லா இருந்துச்சு, டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிது. ஆனால் போர்ஷன்ஸ் ரொம்ப பெருசாக இருந்தனால எங்களால் ஃபுல்லாக முடிக்க முடியல. அண்டு நாங்கள் திருப்பி பேக் பண்ணியும் எடுத்துகிட்டு வர முடியல, ஏன்னா எங்களுக்கு அப்போ ஆஃப்டர்நூன் ஃப்ளைட் இருந்துச்சு. ஸோ அந்த போர்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்கிறதுனால ஷேர் பண்ணிக்கிற மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருந்துருக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட்னால நாங்கள் வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பி போயிட்டு அப்புறம் ரூமில் இருந்து ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சுருந்ததுனால எங்களுக்கு ஈஸியாக இருந்தது. உடனே கேப் கால் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் அப்படியே கிளம்பிட்டோம். இதோட எங்கள் கீ வெஸ்ட் டூர் எல்லாமே முடிஞ்சுது. இந்த வெக்கேஷன் நான் வந்து உங்கள் கூட எல்லா டேஸும் ஷேர் பண்ணேன். ஐ ஹோப் உங்களுக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.